பாத்ரூம் ஓட்டக்குள்ள இருக்கும்ல அதுக்குள்ள காட்சி போய் போடுங்க போங்க. போடுங்க அப்படியே போடுங்க. திவ்யா அந்த இது இந்த இதுல கிரவுண்ட்ல முடியாடுவாங்கல்ல அப்படி அப்படி அந்த மாதிரி வேணுனே பண்ணனா இப்ப எப்படி அதை நான் எடுக்கிறது? சரி விடு, ட்ரைனேஜ் குள்ள க்ளீன் பண்ணுவாங்க. விடுனா உங்க சேனை நான் தூக்கி போய் வெளில போறேன் விடுன்னு சொல்லுவீங்களா? மாசம் மாசம் ட்ரைனேஜ் குள்ள க்ளீன் பண்ணுவாங்களே அப்ப எடுத்துறேன். எப்படி எடுப்பீங்க அத? அப்ப அவங்கள்ட்ட சொல்லி வைப்போம். அதெல்லாம் எடுக்க முடியாது. எப்படி அதெல்லாம் என்ன சொல்றது? நான் இதுக்குதான் நான் தரவே இல்லைன்னு. அது உள்ள போயிருக்கும்டா ட்ரைனேஜ் குள்ள. கைய உள்ள விட்டுனாச்சு எடுத்துருவாங்க போங்க. அப்புறம் Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. எதிர்பார்த்த விஷயம்னு சொல்லலாம், நாங்க வந்து நினைச்ச விஷயம் இன்னைக்கு நிறைவேற போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்களா? இல்லையா, ரொம்ப நாளா நாங்களும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏன்னா நீங்களும் வேற ப்ரோ நீங்க இதை பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் வந்து கேட்ட முக்கால்வாசி ரேண்டம் கமெண்ட்ஸா இருந்தாலும் ஆனா மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுவா தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கோம் நானும் மாமாவும். இன்னைக்கு தான் அதுக்கான தருணமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? அது சஸ்பென்ஸ். பிளாக் உள்ள போய் பார்த்துக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க இப்போ பிளாக் உள்ள போகலாம். என்ன vlog அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்லைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி அருணை வந்து ப்ராங்க் பண்ணி ப்ரோ, அருணை வந்து ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்படி சொல்லி அருணே என்ன ஒரு வாட்டி ப்ராங்க் பண்ணிட்டான். அந்த கோஸ்ட் ப்ராங்க்கு பங்கமாக பண்ணிட்டான். ஸோ வந்து நான் வந்து திவ்யாட்ட ஊர்லேருந்து வந்ததுலேருந்து சொல்லிட்டு திவ்யா எனக்கு தெரியாது, நீ அருண் ஏதாவது ப்ராங்க் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, நீ அருண் ஏதாவது ப்ராங்க் பண்ணணும், ஏதாவது ஐடியா கூறி ப்ளீஸ் டின்னு சொன்னேன். கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவனை கோஸ்ட் ப்ராங்க் அவன் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காகவே அது ஒரு ரீசனாக சொன்னார். கமெண்டையும் தாண்டி அவன் வந்து என்ன ப்ராங்க் பண்ணிட்டான் அவன், நான் உன்ன பண்ணியிருந்தேன் நீ என்ன பண்ணியிருந்தேன், நம்ம ரெண்டு பேரை மாற்றி பண்ணியிருந்தோம். நீ ஊருக்கு போன கேப்ல அவன் என்ன வச்சு செஞ்சுட்டான், நான் இப்போ அவனை வச்சு செஞ்சு ஆகணும், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துவியா அப்படின்னு சொன்னா சரி ஓகே பண்ணிடுவோம். 10:30 மணி அளவில் திவ்யாவுக்கு ஞானக்கண் திறந்து இந்த ஐடியாவை பண்ணி ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ என்ன ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா? ஒன்றும் இல்லை, அந்த வெள்ளி பொருளெல்லாம் வந்து நார்மலாகவே இது நான் பண்ணுற ஒரு கேரக்டர். எனக்கு இந்த சாமி விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் இந்த வெள்ளி செயின், வெள்ளி மோதிரம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து சோப்பு நிறையில் போட்டு க்ளீன் பண்ணி தருவேன். எதுவுமே நீட்டாக இருக்கணும், கோல்டு வெள்ளியாக இருந்தாக்க நீட்டாக போடணும் அப்படின்னு நான் சொல்லி மந்த்லி ஒரு வாட்டியாவது வாஷ் பண்ணி அவனுக்கு கொடுப்பேன். அவன் போட்டிருக்க நாங்கள் எல்லாருமே பொதுவாகவே எங்கள் வீட்லேயுமே அது பழக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான இந்த பேஸ்லெட்டும் செயினும் ஒன்று போட்டிருப்பான். இது வரைக்கும் அருண் வந்து அதை கழட்டினதே கிடையாது. என்ன ரீசன்னாலும் அவன் அதை கழட்டவே மாட்டான். கழட்டி குடுறா வாஷ் பண்ணி தரோன்னு எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கோம். அவன் நீங்கள் என்ன வேணா கேளுங்க நான் தரேன், ஆனால் இது ரெண்டு மட்டும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். இன்னைக்கு தருவானானு தெரியல, நம்ம கேட்கறது பொறுத்து தான் இருக்கு இல்லையா. நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸா ஏதாவது ஒரு மண்டையை கழுவி இன்னைக்கு வாங்கிடணும், கண்டிப்பா வாங்கியே ஆகணும். அது தொலைகிற விஷயம் தான் அங்க ஹைலைட்டே. ஸோ நாங்க எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் நீங்க vlog பார்க்க மாட்டீங்க. சார் வந்து கடைக்கு போயிருக்காரு, வந்தோடனே அப்படியே நம்ம வந்து வரத்துக்குள்ள நம்ம கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக எந்த இடத்துல வச்சா அவனுக்கு தெரியாது, கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவனுக்கு மைக் எங்கே வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து முதல்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஓகே வாங்க இப்போ கேமரா செட் பண்ணலாமா? ஓகே வாங்க. எங்கே செட் பண்ணலாம்? இது ஓகே இல்லை, வந்தோடனே இப்போ ஹாலில் தான் உட்காருவோம். வந்தோடனே நம்ம அப்படியே நம்ம இங்கே வச்சிடலாம், ஹால் சைடு இங்கே சாமி கிட்ட வச்சிடலாம். கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்கடி இன்னொரு மைக்கு அங்கே வச்சுட்டியா? இன்னொரு மைக்கு வந்து இங்கே வச்சுட்டோம், இந்த இடத்துல இருக்கு. நான் என்னோட தான் கழட்டிக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன ரியாக்ஷன் பண்ணுறது எனக்கு தெரியல. இப்போ சரண் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ஜாலியாக இருக்க மாட்டான், எல்லா விஷயத்துலையும் வந்து சீரியஸாகவும் இருக்க மாட்டான். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. இப்போ அவன் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், வந்துடுவான். வண்டி சவுண்ட் கேட்குது. ஓகே கேஷுவலாக இருங்க. நம்ம நீங்கள் போன பாருங்கள். ஓகே எனக்கு காஃபி போடுங்க. நீங்கள் உங்களோடதெல்லாம் கழட்டி கொடுக்குறீங்களா இல்லை அவன் வந்ததுக்கப்புறம் கழட்டி? அவன் வந்தோடனே அப்போ தான் நம்புவோம். சரி
நீ அப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேன், அப்ப நீ கழட்டு என்ன. 5 minutes later. என்னாச்சு திவ்யா? வா டீ கேட்னேன் போட்டுங்க. இந்த போறோம். எங்கடா போன? கடைக்குங்க. என்ன கதை? கடைக்கு போனியா ஃப்ரெண்டா பார்க்க போனியா? கடைக்கு. ஏன் வண்டி தான், வண்டி எடுத்துக்க வேண்டியதானே, எதுக்கு நடந்து போயிட்டு வர இந்த வெயில்ல? பக்கத்து கடைக்கு போயிட்டு வராங்க. என்னதுயா? வேகாத வெயில்ல நடந்து போயிட்டு வராங்க. வண்டி எடுத்து போ. இவ்வளவு வெயிலுக்கே வெயில் வண்டி கட்டுறாங்க. எடுத்து போய்ப்பா நினைச்சறாங்க. நாளா வெயிலுக்கே வெயில் கட்டுறாங்க. வெயில் கட்டுறாங்க. சரிடா. அந்த வெயில் ஒண்ணு வீடு கட்டாம இருந்தா சரிடா. திவ்யா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்குமா சனிக்கிழமை நினைக்கிறேமா. சனிக்கிழமை. ஆமா. அதான் அம்மா கால் பண்ணிச்சோ. ஆமா 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 நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், கேட்க மறந்துட்டேன். இந்த வர என்ன உங்க பிரேஸ்லெட் மோதிரம் எல்லாம் கழட்டி கொடுங்க, வாஷ் பண்ணி போடுவோம். 3 மாசம் ஆயிடுச்சு வாஷ் பண்ணி, சுடுதண்ணில போட்டு வாஷ் பண்ணி எடுப்போம். சரி கொடுங்க. நீ அப்பா வந்துக்கோ எல்லாத்தையும் கழுவு. என்னதான் ஆமா க்ளீன் பண்ண ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு. ஹீட் ஆகுதுல்ல, அந்த அழுக்கெல்லாம் போய் சேர்ந்துக்கும். இந்த அருணே உன்னோடதே ஒத்து கொடு. என்னோடது இருக்கு. க்ளீன் பண்ணி தருவா. பண்ணணும்டா, அதை அப்படி கருப்பு அடைஞ்சு போடக்கூடாது, அது ஒரு மாதிரி கஷ்டத்தை தரும் பொதுவாவே. டேய் குர்ரா, க்ளீன் தான் இந்த டெய்லி தான் குளிக்கிற, க்ளீன் ஆகும்ல அப்ப. அவ வந்து இந்த சோப்பு நுரையில போட்டு க்ளீன் பண்ணணும். அது சோப்பு நுரையில டெய்லி போட்டு குளிக்கிறேன். வைக்க கூடாது, எதுவுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்பெல்லாம் இந்த கிடையாது. தங்கம் இந்த வெளியில மாசம் கேட்கறப்பெல்லாம் புடுது தொலைய மாட்டேங்குது, அது மாதிரி கருப்பு அடைஞ்சு கிடக்கு. அப்பெல்லாம் கிடையாது. நான் தான் டெய்லி குளிக்கிறேன்ல. இது அந்த யூடியூப்ல பார்த்தல, அந்த மாதிரி க்ளீன் பண்ணு, அப்ப கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் பண்றேன். ஏய் குர்ரா, அது என்ன யூடியூப்ல பார்த்து அந்த இன்னும் வெள்ளையா பளிச்சுன்னு தெரியறதுக்கு ஒன்னு பாத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு நேரம். கோகுல் சாண்டல் சோப்பு போட்டு நான் குளிக்கிறேன் அப்படின்னு. கோகுல் சாண்டல் ஊசு மாதிரி வளராத குடு. இதுல என்னடா இருக்கு? ஒரு மாசமும் இதே தொல்லையா இருக்கு உன்னோட. இந்த செயின் இதுக்கு முன்னாடி பெரிய ஹிஸ்டரியா இருக்கு. அந்த செயின் மோதிரத்தை அந்த இதெல்லாம் கொடு, மூணையும் கொடு, கழுவி தருவாங்க. நல்லா ஐயா எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே தொல்லையா இருக்கு. ஐயா எல்லாம் இங்க கிடையாது. தரமாட்டேன் தான். சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டான் திவ்யா. இப்ப சொல்லு திவ்யா. இது கொஞ்சம் சென்டிமெண்டான செயின், தரமாட்டேன். தெரியுது. சென்டிமெண்ட் போட்டு பார்க்க கூட நான் தரமாட்டேன். டேய் நானும் தான்டா சென்டிமெண்டான மோதிரம் தான்டா. வேணாம் கிடக்கட்டும் கையில. 2 நிமிஷம் கூட பிரிய மாட்டேது செயின். என்கேஜ்மெண்ட்டுக்கு செகண்ட் அம்மா முன்னாடி போட்ட ரிங் தான கழுவு கொடுத்துருக்கேன். என்கேஜ்மெண்ட் கோல்டுல அது இன்னொன்னு நம்ம இதே மாதிரி பண்ணுது. அதுக்கும் மேல இதெல்லாம் சரி குடு, வாஷ் பண்ணட்டும். கலக்கட்டும் அது குடு. நீயே சொல்லிட்டு கேட்க மாட்டான். நான் சொன்னேன், நான் தான் சொன்னேன், அவன் கேட்க மாட்டான். கழுவ மாசம் இப்படிதான் இதே தொல்லை அதுக்கு. வீடு போகுது விடு, கழுவ வேண்டாம். சரி அண்ணா என்ன நம்பி கொடு. எப்படி நம்ம சொல்றீங்க? என்ன நம்பி கொடு, நான் கழுவி அழகா தரேன். அந்த பிள்ளை இது மட்டும் தானே கழுவி தரும். மாசம் நீ பாக்கலையா? நல்லாதான் அழகா மாசம் நான் எங்களுக்கு மட்டுமே எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட எதுவுமே வாங்க முடியல. அப்ப நீங்களே கழட்டுங்க. உங்களை நம்பி தான் நான் கழட்ட சொல்றேன். சரி இது வரைக்கும் இந்த செயின் நான் கழட்டினதே கிடையாது. நான் உனக்கு கழட்டி தரேன். கழட்டி க்ளீன் பண்ணி போடல, அப்ப பளபளன்னு இருக்கும். எத்த வயசு பையன் மாதிரி. சரி நீ அவனை ஏன் மறுபடியும் எரிச்சல் காக்குற? அவங்க தான் கழட்டிட்டு போறாங்க. நான் கழட்ட கூட இல்ல. இத இந்த கையால கழட்ட கூட மாட்டேன். மோதிரத்தை கழட்ட, அதுவும் வெள்ளிதான். முக்கியமானது இது ரொம்ப முக்கியம். ஆமா ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமா? ஆமா இது வெள்ளி மாதிரி ரொம்ப வெள்ளிடி எல்லாம். வெள்ளி மோதிரம் தான் அது. இந்த மாதிரி பண்ணிடா அப்படியே. அவன் ஏதோ நம்பி கொடுத்துருக்கா, ஒழுக்கமா போய் கழுவுல போல போ. பி கேர்ஃபுல். ஓகே ஓகே கழுவு. எவ்வளவு நேரம்? என்ன கழுவ வேணாவா? ஊர்பட்ட அழுக்கு வச்சிருக்கீங்க. கழுவு ஒரு பிரேஸ்லெட்லயும் ஒரு செயின்லயும் இவன் பாரு
மாச கணக்கா கொடுக்காம இப்பதான் கொடுத்துருக்கான். அதுல பாரு, ஊக்குல அழுக்கு, எல்லாத்துலயும் அழுக்கு, எல்லாத்துலயும் அழுக்கு. ஊக்கு முத கொண்டு அழுக்கா கணக்குது உள்ள. இதெல்லாம் தேவையா குமாரு? மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதானே? அதுல என்ன மாசம் கொடுக்கறதுக்கு என்ன வட்டி பணமா? மாசம் கொடுக்க அது எப்பயுமே ஒரு பொருளை வந்து நீட்டா போடணும்னா பளிச்சுன்னு போடணும். சும்மா கூட கழட்டினது இல்லை. சும்மா கூட கழட்டினது இல்லை, அதான் தெரியுமே. இருடா, கழுவிக்கிட்டு இருக்கு, இருடா, இரு கழுவிக்கிட்டு இருக்கு. நாய்ச்சக்கிலி கிடக்குது, மோதிரம் கிடக்குது, தப்பிச்சது இதுதான். என் சேனுங்க சிங்குள்ள ஹோட்டல போயிருச்சு. பேசணுமா? ரெண்டுமே இப்படி பண்ணிட்டு இருந்தேன். உள்ள போயிடுச்சு, இவந்து மாட்டிக்கிச்சு. உண்டு மட்டும் உள்ள போயிடுச்சு, குட்டியா இருக்கிறதுக்கு. அதுக்கும் அது உள்ள போயிருச்சு. என்ன நம்பி இவ்வளவு பெரிய ஹோட்டல ஏண்டி உள்ள போட்டு? சிரிப்பா இருக்குல்ல? இல்லடா, அது என் ஃபீலிங்ஸ் சேனு. நான் இதுக்குதான் நான் கொடுக்கவே இல்லை. இது செப்டிக் டேங்க் உள்ள போய் கையை விட்டு எடுப்போமா? எடுத்துறாங்க ஃபர்ஸ்ட். அதை கப்பாத பண்ணுங்க. போங்க 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 போங்க. பரவாயில்ல, ட்ரைனேஜ் கிளீன்லாம் இங்க வேண்டாம். தயவு செய்து போயிட்டு நாங்கிட்டீங்கன்னா வருதான்னு பார்த்துட்டு அதை எடுத்துருவாங்க. போங்க. அங்கிட்ட எப்படி வரும்? அப்புறம் ட்ரைனேஜ் குழிக்குள்ள போவோம். ட்ரைனேஜ் குழிக்குள்ள போகாது. ரோடு போட்டிருக்காங்களா, அந்த இதுக்குள்ள போயிடும். ரோடு போட்டிருக்காங்களா? நம்ம ரோடு போட்டிருக்காங்களா, அதுக்குள்ளதான் விட்டுருக்காங்க கனெக்ஷன். இவ்வளவு முக்கியமான செயின் தெரியுமா? நான் பார்த்துதான் இருந்தேன். கழுவுனேன். இவனோட செயினோட தரவே இல்லைன்னு சொன்னேன். கேட்டீங்களா யாராச்சும்? வேணும்னே பண்ணல. வேணும்னே பண்ணனா இப்ப எப்படி அதை நான் எடுக்கிறது? ட்ரைனேஜ் குழி கிளீன் பண்ணுவாங்க. விடுனா, உங்க செயினை நான் தூக்கி போய் வெளில போறேன் விடுன்னு சொல்லி மாசம் மாசம் ட்ரைனேஜ் குழி கிளீன் பண்ணுவாங்களே, அப்ப எடுத்துறேன். எப்படி எடுப்பீங்க அத? அப்படி அவங்கள்ட்ட சொல்லி வைப்போம். அதெல்லாம் எடுக்க முடியாது. எப்படி அதெல்லாம் என்ன சொல்றது? நான் இதுக்குதான் நான் தரவே இல்லைன்னு குச்சா வச்சு குத்துறாலாம் எடுக்க முடியாதுங்க. அறிவில்லை உனக்கு? இம்மா நான் பார்த்துதாம்மா கழுவிட்டு இருந்தேன். 3 செயினுமே ஒன்னாதான் வச்சிருந்தேன். பாருங்க எல்லாமே இருக்குல்ல. நான் 3 செயினும் ஒன்னா வச்சு இப்படியே உருவனை பாருங்க. இப்படி உருவும் போது எல்லாமே தான் விழுந்துச்சு. 50 மட்டும் எடுக்கிற, அவந்து மட்டும் உள்ள போயிடுச்சு. தண்ணி ஆமே இருந்ததுனால. கரெக்டா அது எப்படி ஏன் செயின் உள்ள போனுச்சுன்னு எனக்கு சாமி. உங்க மெலிசு சாமி செயின் நீங்க பாருங்க. கால்ல உழுறேன். தயவுசெய்து அதுல போய் என்னன்னு போய் பாருங்க ப்ளீஸ். அது உள்ள போயிருக்கும்டா, ட்ரைனேஜ் குள்ள. கைய உள்ள விட்டுனாச்சு எடுத்துருவாங்க. போங்க. அப்புறம் தேவையா திவ்யா? எதுக்கு திவ்யா? பாவம் தானே திவ்யா, அவங்க கஷ்டப்பட்டு தானே கொடுத்தா உன்ட்ட. கழுவி தரேன் தானே வாங்கினேன். யாரு மூஞ்சல முடிச்சதே தெரியல. டென்ஷன் ஆகாதுல, ஹவுஸ் ஓனர் சொல்லி வைப்போம். ஹவுஸ் ஓனர் எடுத்து கொடுப்பாரா? சாக்கடைக்குள்ள கைய விட்டு சும்மா. ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவீங்க? செயின் விழுந்துருச்சு, மயிர் விழுந்துருச்சு பாரு அவரு. சரி விடு, டென்ஷன் ஆகாத. வேற நல்லா விளக்குங்க, சூப்பரா விளக்குங்க. இந்தாங்க இந்த பாத்திரம் கிடக்குது, எடுத்து விளக்குங்க. வெறுப்பாவது எனக்கு அப்படியே. அது போனா ஒண்ணு வாங்கலாம், எனக்கு பிரச்சனை இல்ல. அது ஒரு மெமரிஸ் இருக்குல்ல, வாங்கி தரது எனக்கு மேட்டர் இல்லங்க. அது நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா என் கூட இருக்குது. அது வாங்கி தர விட, அதை விட இது வரைக்கும் இந்த செயின்ல கையில கோல்டு செயின் வாங்கி தரல, அதை விட பெருசா. நீங்க கொடுங்க எல்லாத்தையும். இல்ல கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க. அப்ப நானும் வாங்கி தரேன். புதுசா நான் காணாச்சு அதையும் பரவாயில்ல, அதையும் கொடுங்க. நான் இதை போட்டு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நான் போட்டு எனக்கு அந்த இதெல்லாம் எடுத்து கொடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தரேன். சரியா? அடகுகள்ல அது வரைக்கும் அடகுகள்ல இருக்கும். அதெல்லாம் வச்சுக்கல, வாங்கி தரல. கோல்டு இது செயின் அவருங்க சேர்த்துதான் சொல்றேன். நீ இவ பேசுறத பார்த்தா அது காணாம போயிட்டு கேட்க மாதிரி தெரியலையே. அப்புறம் இப்ப எப்படி எனக்கு வரும்? வாங்கி தரேன்டா, அவர்கிட்ட சொல்லி வாங்கி. அது யாரு கொடுத்தா தெரியுமா ஜி? ஃபர்ஸ்ட் தெரியும்டா, அது அப்பா கொடுத்தது ஜி. தெரியும். இதுக்காக போய் உட்கார்ந்து இருந்தேன் நான். இதுக்குதான் நான், இதனாலதான் நான் கலட்டல நான் சொன்னேன். இந்த கலட்டி தர தெரியாமலா இருந்துச்சு?
அதனாலதான் நான் தரல. நான் அம்மா கேட்டா கூட நான் தர மாட்டேன். அப்பா போட்டோ போட்டதே நான் வந்து பேசல் வாங்கி தரேன். அப்பா கையில தர முடியுமா? சரி விடுல. இதெல்லாம் எப்படியா ஈஸியா உள்ள விழுந்துருச்சு சிங்கு ஓட்டுக்குள்ள. அது வேண்டுமே. இப்ப நான் என்ன பண்றது? நீ விழுந்தோடனே டக்குன்னு கீழே டியூப பிடிக்கிருக்கலாம், போயிருக்காது. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பாக்காது. தயவு செய்து அங்க வரதான் போய் பாருங்க. போயிட்டு போனா எப்படி நான் எடுக்கிறது இன்னொரு தடவை, அது எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? காசு பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கலாம், செயின் வாங்கலாம், நாளைக்கே 10 பொருள நகை வாங்கலாம், எது வேணாலும் வாங்கலாம். ஆனா அப்பா கையில இருந்து கொடுத்ததை வாங்க முடியுமா உங்க 2 பேத்தாலையும்? நான் கேக்குறேன், முடியுமா? 2 பேத்தாலையும் முடியுமா? தெரியாம விழுந்துச்சுன்னா அதுக்கு தான் நான் தரல. அப்பயே நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? தரம் போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? 2 பேர்ட்டையும் இப்ப வேணான்னு சொல்லி இப்ப உள்ள பொழுந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப யாரு பொறுப்பாவா இருந்தது? அது மட்டும் தான் மெமரிஸா. கையை விட்டாது எடுத்துறேன். போங்க, அப்ப போங்க, நான் எடுத்துறேன். நீங்க போங்க, நீங்க போங்க, நான் வரல. நீங்க போங்க, நான் வாடா. எனக்கு அது வர வரைக்கும் வாடா. ஏய் வாடா நீ. சரி வாயே. சரி வந்தாமே. சரி வா, அங்க வந்து வா, நான் அப்படியே எடுத்துறேன். நீ உட்காரு. டென்ஷன் ஆகாத. உட்காரு. எதுக்கு உட்காரு? பாப்பா ஹவுஸ்ல ஃபோன் பண்ணு பாப்பா. பாப்பா சரிமா அவட்ட சொல்லுவோம். எப்படி வரும் அது? எப்படி வரும் அது? அதான் ஹவுஸ்ல ஃபோன் பண்றல. ஹவுஸ்ல ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லுவோம். செயின் வாங்கிட்டு வாங்க ஹவுஸ் ஓனரே. அவங்கள்ட்ட சொல்லுவோம்டா. இருடா. என்ன சொல்லுவீங்க அப்படி? அவங்கள்ட்ட சொல்லுவோம்டா. இரு. நீ ஃபோன் பண்ணு, ஹவுஸ்ல ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்றேன். ஹலோ. அப்பா. இது சிங்குக்குள்ள அருணோட அந்த செயினுக்கு விழுந்துருச்சு. அப்பா நக்க சொல்லுங்க. என்னன்னு பாருங்க பசத்தை. இங்க இரு. சரிங்கப்பா. என்னவா இருப்பா தம்பி, ஒரு புது செயின் நான் வந்து அடகுகள்ல இருந்து வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், வந்து உங்களுக்கு தரேன் அப்ப அப்படின்னாரா? மாசம் கிளீன் பண்ணுவாங்கப்பா. மாசம் என்ன கிளீன் பண்ணுவாரா? எதை கிளீன் பண்ணுவாரு? வீட்டு வாசலையா? கேக்குறேன். நீங்க காண அடிச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்டா அவரே எப்படி தருவாரு? அறிவு இருக்கா? யோசிக்க தெரியுமா? இங்க வாழ பதில் சொல்லு. உட்கார்ல. உங்களை நம்பி யாரு கழட்டினா என் செயினை சொல்லுங்க நீங்களே. மேலே உட்கார்ல. சொல்றத கேளு. மேலே என் செயினை கழட்டினா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்லி கழட்டி கொடுத்தேன்? என்னன்னு சொன்னேன். அப்போ இப்ப நீங்க எப்படி வச்சிருக்கணும் அதை? பத்திரமா தான் வச்சிருந்தேன். சிங்குக்குள்ளேவா? சிங்குக்குள்ள பத்திரமா செட்டிட்டாங்குள்ள. நான் வேணும். நான் என்னடா பண்ணேன்? இருந்ததை ஒரு மெமரிஸ் அழிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன மெமரிஸ் வச்சுக்கிறேன் சொல்லுங்க பாப்பா. அதுக்கு என்னடா பண்றது? வில்ல வாங்கி தர்றேன். வாங்கி தரது மேட்டர் இல்ல ஜி, நானே உங்களுக்கு வாங்கி தருவேன். போன் பண்ணிருக்கோம்லடா. அவர் என்ன பண்ணுவாரு? ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணி போய் எடுத்துருவாரு. அவ்வளவு தண்ணியில வந்து இத்தனோடு செயின் கிடைக்குமா? இப்ப நான் தண்ணியை மோண்டு ஊத்தி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அப்ப திட்டம்லாம் எடுத்துருவாங்க. போங்க, வாங்கினீங்களா எடுத்துட்டு வாங்கிட்டு போத்துறதுல நான் தரமாட்டேன்னு சொன்னால போய் வாங்கிட்டு வாங்க. போங்க. அடக்கு குச்சீங்களோ கையை விட்டு எடுப்பீங்களோ இல்ல என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. எடுத்துட்டு வரீங்களா 2 பேரும் சேர்ந்து? நான் கேக்குறேன், முடியுமா? வாங்கி தரேன் விடு. சும்மா அதே சொல்லிட்டு அப்பா போனான்னு சொல்லிட்டு தான் நான் அழகா ஞாபகமா வச்சிருந்தேன். அதுக்கு ஒரு ஆப்பு வந்துருச்சு. ஏதுமே பண்ற மூஞ்சப்படி வச்சுக்காத சிரி. ஏதுமே பண்ற மூஞ்சப்படி வச்சுக்காத சிரி. தெரியாம அந்த பிள்ளை போட்டுச்சு. அதுக்காக சோகமா இருக்கு சொல்றியா? சரி, நான் சோகமா இருக்கேன். உங்களுக்கு பத்திரா நான் சிரிக்கிட்டான், ஜாலியா சிரிக்கிட்டான். சொல்லுங்க. சும்மா பைத்தியக்கார டான்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது. வர மாட்டேங்குது. அம்மா இருந்துச்சாலோ இல்ல வேற யாரோ இருந்தாலும் என் வாயில கெட்ட வார்த்தை மட்டும் தான் வந்திருக்கும். சத்தியமா பச்சையா திட்டி இருப்பேன். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? நீ ஏன் டென்ஷனா இருக்க? தெரியாம விழுந்துருச்சு. நான் பேசுறேன், உங்ககிட்ட பேசுறேன். பாதிக்கப்பட்டிருக்கேன் நானு. சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரல. என்ன பண்ண முடியும் உங்களால? இப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க?
இல்ல வேணுங்கன்னே எதுவும் பண்ணீங்களா? வேணும்க்குலாம் நான் எப்படியா இருந்து பண்ணுவேன். அப்புறம் கேட்டே நீ தராம என்ன நம்பி தானே கொடுத்த. அதெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கழட்டுனீங்க, வாங்கி போய் உள்ள போட்டு அரணி செயின் காணும்னா அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? வேணும்னே பண்ணேன்னு அர்த்தம். என்னங்க வேணும்னே பண்ணனா யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? தெரியாம போட்டுச்சு கூட செயின் ஒரு சின்னதா துகள் செயின் இருந்தா கூட பார்த்து பார்த்து வைப்பாங்க. இந்த தோடு இந்த பொண்ணுங்க அந்த தோடு சொர கண்டா கூட தேடுவாங்க கடந்துகிட்டு தங்கமாச்சேன்ட்டு. ஆனா நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்புறம் அதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியலையே. அதுக்கு பேர் என்ன, அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. என்ன மீனிங் என்ன? நான் பேசவே கிடையாது. ஹிஸ்டரி எல்லாம் பேசவே கிடையாதுங்க. பத்திரமா பாத்துக்கணும். நான் பேசலப்பா. கீழ போட கூடாது. அத பாத்து நான் இது பண்ணேன். ஆனா எப்படி போடுச்சு? நான் உங்ககிட்ட நான் எதுக்கு கொடுத்தேன்? யாரை நம்பி கொடுத்தேன்? உங்களுக்கு நான் எவ்வளவோ சொன்னேனே, கேட்கலையே. சரி நீங்க ஒரு ரொம்ப ட்ரஸ்டபிளான பர்சன், அதனாலதான் நான் உங்ககிட்ட எங்க அம்மா கிட்ட கொடுக்காத உங்ககிட்ட நான் கொடுத்தேன். அப்ப நீங்க எப்படி அதை பாத்துருக்கணும்? அதனாலதான் நான் ஜாக்கிரதையா வச்சிருந்தேன். அது எங்க அப்பா வச்சிருந்ததுனாலதான் என் கையில இருந்துச்சு இத்தனை நாள். இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நான் அந்த செயினையோ அந்த பிரேஸ்லெட் கழட்டி நீங்க பாத்திருக்கீங்களா? இதுக்கு டென்ஷன் ஆகுற. நான் உன்கிட்ட பேசவே இல்லை. வாங்கிக்கலாம்னா எதை வாங்கிக்கலாம்? செயின் பேசிட்டு வாங்கிக்கலாம். அப்பா வாங்கி தரீங்களா எனக்கு? முடியுமா? உங்களை 2 பேத்தாலையும் முடியுமா? உங்கள்கிட்ட தான் கேட்கறேன். அந்த தயவுசெய்து மோதிரத்தை வச்சு கொடுத்துருங்க. இதையும் காண அடிச்சிடாதீங்க. அப்புறம் இதையும் காண அடிச்சுட்டு அருணே நான் எதுவுமே பண்ணலடா அருணே, எதுவுமே தெரியலடா அருண் அப்படின்னு உட்காந்துருப்பீங்களா? வேணும்னே பண்ண மாதிரி பேசிக்கிட்டு நீ வேணும்னாடி பண்ணிருக்க, உள்ள வேற விட்டு பாக்குற செயினை, என் செயினை. நீ வேணும்னாடி பண்ணிருக்க, உள்ள வேற விட்டு பாக்குற செயினை, என் செயினை. எனக்கு டவுட்டா தான் இருக்கு. உள்ள விட்டு பார்த்தனா? ஆமா போதான். அவதான் இது மாதிரி பேசிட்டு இருக்கானே, நீ என்ன இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்னை அடிக்க முடியலையா நான் திட்டுறதுனால? அவரை அடிக்கிறீங்க. அவன் என்ன வார்த்தை உட்கார்ந்து இருக்கிற இப்படி அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுதாருன்னு. நீ வேணும்னா பண்ணிருப்பேன். நான் வேணும்னே பண்ணிருந்தா நான் கேட்கணும் அவசியம் கிடையாது. உன்னை நம்பி கொடுக்காதவன் என் நம்பி கொடுத்துருக்கான்ற போது நான் பாத்துக்கணும். நான் போய் இந்த இத ஒரு நாங்க எங்க கோல்ல ஊத்திங்களா? நான் என் செயினை அடமான வச்சு அதெல்லாம் தேவையில்ல எனக்கு. அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நாளைக்கே நான் வாங்கி தருவேன். அதுவே நான் அதே மாதிரி செயினை 10 கூட நான் வாங்குவேன். எனக்கு அது மேட்டரே கிடையாது. அப்பா கையால கொடுத்தது உங்களால தர முடியுமா? உங்களால தர முடியுமாங்க? அமைதி என்னங்க இது? அமைதியா உட்கார்ந்தா ஏதாச்சும் ஒரு பதில் அமைதியின் ரூபம் திவ்யாடா. அமைதியின் ரூபம் திவ்யா. போனதுக்கு அடிச்சுறேன். அமைதியின் ரூபம் திவ்யாடா. இந்த கதையை நான் பேசவே கிடையாது. நீங்க என் கையில இருந்து வாங்கிட்டு போனீங்களா? சந்தோஷமா இருப்போம்ல, எதுக்கு சண்டை போட்டு இருக்க? போன் திருப்பி உடஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். திருப்பி 3000 செலவு வைக்க வேண்டியது. என்ன சொல்றீங்க? இங்க வா, நான் கீழ போய் தேடியாவது எடுத்துட்டு வரேன். இந்த செப்டிக் டேங்க்ல கையை விடுவேன். விடு போகட்டும். தயவு செய்து அதனாச்சும் பண்ணட்டும். நீங்களும் போங்க, சேர்ந்து போயிருங்க. தயவு செய்து கையை விட்டா விடுங்க. அதுக்குள்ள வீல கீழ விடுங்க. என் கழுத்துல இருந்து கழட்டி எடுத்துட்டு போனீங்களா? அவ்வளவு தூரம் இருக்கு செப்டிக் டேங்க். பரவாயில்ல, நீச்சல் அடிச்சு போய் எடுங்க. நீங்களும் போங்க. என்ன நீச்சல்? நாத்துக்குள்ள நீச்சல் அடிங்க. வேணாங்கள அடிங்க. அறிவு இருக்கா இல்லையா? பண்ணது யாரு? அந்த புள்ள வாங்கிட்டு போன யாரு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னா? அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரு என்கிட்ட சொன்ன செயின் போடுறாரு அப்படின்னு யாரு? நான் தான் சொன்னேன். அப்புறம் யாரு பொறுப்பாவா? 2 பேரும் தானே பொறுப்பாவீங்க. நான் உங்களை நம்பிதானா தரேன். செப்டிங் டேங்க்ல குடிச்சிட்டீங்களா? இன்னும் அப்படியே வரீங்க? இல்ல அவர் என்ன செத்துட்டாரா? க்ளீன் பண்ண வரும்போது நான் சொல்றேம்மா அப்படின்னு இருக்காரு. உங்க காது குத்துற கதையெல்லாம் நான் இன்னும் கேட்க விரும்பல. அவ்வளவுதான். அது போடுச்சு அவ்வளவுதான். ஜிலோ தான் நிம்மதி. என் வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்கு என்ன அது இல்லாம நான் எப்படி இருக்கவோ எனக்கே தெரியல. என் ஃபீலிங்ஸோட விளையாட்டா போச்சுல உங்களுக்குலாம். என்னன்னா உனக்கு ஃபீலிங்கு? சின்ன வயசுல உனக்கு என்ன ஃபீலிங்? அமைதியா இருக்கு. எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ்ங்கிறது சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை வயசு டிஃபரெண்ட்ல வச்சு வர்றதில்ல. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் இங்க பதில். நான் உங்க 2 பேத்துக்கு தெரியல நான் அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு. அப்ப அது நான் உங்ககிட்ட தான் லாஸ்டா கழட்டி கொடுத்தேன். அப்படிங்கும் போது நீங்க அதை எப்படி பாத்துருக்கணும்? இலைய எடுத்துட்டு வரதான் சாப்பிடலாம் அப்படியே.
இலைய எடுத்துட்டு இருக்கான் சாப்பிடலாம் அப்படியே. நான் இங்க சீரியஸா போயிட்டு இருக்கேன், வந்து உட்காரு போ அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த பிள்ளை இப்பதான் உடம்பு சரியா இருக்கு, அதனாலதான் நிக்காத உட்காரு. வெறுப்பாவது இருக்கு அப்படியே. இப்ப போயிருச்சு, இப்ப என்ன பண்றது? போனது என்ன பண்ண முடியும்? சரி அழுவாதிரியா, வா அழுவாதிரியா, சரி வா அழுவாதிரியா, செல்லம் அழுவாது. சரி வா, சரி எனக்கு புரியுது, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. இவன் சும்மா கிறுக்க, எங்க வா. ஆமா நான் கிறுக்க மெண்டல் பிச்சுக்கிட்டு அலையிறல நானு. ஆமா நான் கிறுக்க மெண்டல் பிச்சுக்கிட்டு அலையிறல நானு. சரிங்க, நல்லா சரிங்க. பண்றது சிரிப்பாதான் இருக்கு. சிரிப்பாதானே வரும், பாதிக்கப்பட்டது நான் தானே. என்னால பாதிக்கப்பட்ட ராலில இடிச்சிருச்சா என்ன வேற ஏதாவது போயிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன் நான். தேவையில்லாம அநாகரிகமா பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது. யாரு அநாகரிகமா பேசுறா? நீங்களா செத்து போறோம், அது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஜாலியா லைஃப் ஜாலி. ஜாலி இப்ப எனக்கு ஜாலியே இல்லையே. என்ன ஜாலி இல்ல? அஸ்வினி போல போ, ஜாலியா வெளில போ. என்ன ஜாலி இல்ல? ரொம்ப டென்ஷன். ஆமா சந்தோஷமா இருந்தே அந்த பிள்ளை அழ வச்சுக்கிட்டியா? இப்ப என்ன அழுவ வச்சிருக்கு என்ன அர்த்தம்? அப்ப நான் யார்கிட்ட போய் ஆறுதல் சொல்றேன்? தேவலாம நீ வந்து அழ வைக்கிறாருன்னு வா செல்லும். அப்படியா? சரி சரி, நல்லா பண்றீங்களே. ஆக்டிங்கா நல்லா பண்றீங்களே. என்ன ஆக்டிங்? செயினை காண அடிச்சிட்டீங்க, ராஜா உட்காந்து அழுவுறீங்க 2 பேரும் சேர்ந்து. நான் எங்க அழுதேன்? கூட்டிட்டு பாவத்துக்கு இப்படி பண்றீங்களா? தெரியாம விழுந்ததுக்கு அந்த அழுதுட்டு இருக்கு. இதை விட என்ன பண்ணணும்ன்ற ஜி அது எவ்வளவு மெமரிஸ். 5 வருஷமா நான் பாதுகாத்து வச்சிருந்தேன், சும்மா அந்த சிங்குக்குள்ள விழுந்துச்சு, தெரியாம விழுந்துச்சாருன்னு விடு வேற வாங்கிக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் நீங்க சொல்லுங்க? இப்ப இத்தனை வருஷமா என்னை பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, 18 வருஷம் 21 வயசு ஆயிடுச்சு, 21 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு இங்கே கீழே விழுந்துட்டேன், அம்மாட்ட போயிட்டு அம்மா மாடல இருந்து கீழே வந்து சேர்த்து நான் விடுமா வேற பையன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? அவங்க 2 பேத்தாலையும் யாரை நம்பி அனுப்புனாங்க? உங்களை நம்பி தானே அனுப்புனாங்க. கையை விரிச்சிட்டு இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கற்பனை கலஞ்சியமா இருக்கு. பேசாம நீ வந்து டைரக்டர் ஆயிரு. உங்ககிட்ட நான் ஒரு பொறுப்புல உங்ககிட்ட நான் கொடுத்தேன், அதை செயினை கொடுத்துட்டு இல்ல அப்படி கையை இப்படி இல்ல அப்படின்னா சிங்குக்குள்ள போய் தேடி பாரு. கடைக்கு போயிட்டு பருப்பு தான் நான் சொன்னேன், நீ பொறுப்பை கொடுத்து. கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது. நான் ரொம்ப பொறுமையா வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். கெட்ட வார்த்தையில தயவு செய்து டென்ஷனா வர ருச்சி ரிலாக்ஸா இரு. முடியாது. அஸ்வின் போன் பண்ணி வெளில போ, ஜாலியா இரு. இந்தாங்க இது குடிங்க, சிங்குக்குள்ள திருப்பி போடுங்க. ஒரே தான் எடுத்துக்கலாம், பரவாயில்ல. திறந்து நாச்சு போடுங்க. பாத்ரூம் ஓட்டக்குள்ள இருக்கும்ல, அதுக்குள்ள நாச்சு போய் போடுங்க. போங்க போடுங்க, அப்படியே போடுங்க. திவ்யா அந்த இது இந்த இதுல கிரவுண்ட்ல முடியாடுவாங்கல்ல, அப்படி அப்படி அந்த மாதிரி அப்படி அப்படி அந்த மாதிரி ஜாலி இருக்கீங்கலாம். கடுப்பாவது எனக்கு அவ்வளவு ஒரு கெட்ட வார்த்தை வருது. பவுலிங் போறதா நான் கொடுத்தா பவுலிங். என் மனசு வருத்தம் எனக்கு தான் தெரியும். என்ன மனசு வருத்தம் உனக்கு? வருத்தம் வேற என்னடா உனக்கு வயசாவது வருத்தம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்கன்னா அதை நான் விட்டுட்டு அதை பேசக்கூடாதுன்ட்டு விட்டுரு, அதோட விட்டுரு. அதோட உட்காந்து அழுதுட்டு இருக்கு, அதோட நிப்பாட்டு. ஜாலி 1 மணி நேரம் அழுவீங்க 2 பேரும், ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு. தெரியாம செஞ்ச தப்புக்காக நானும் அழமாட்டேன். திரும்பி செஞ்சாங்கன்னா திட்டுவேன், ஓகே அதுக்கு ஃபீல் பண்ணலாம். அவங்க தெரியாம செஞ்சிருந்தா நீங்க பாத்தீங்களா? மூஞ்ச பாரு, அப்பாவியா இருக்கு. எது அந்த மூஞ்ச பாரு, தெரிஞ்சு தோக்கி அதெல்லாம் செஞ்சிருக்கணும். கண்ணுல தண்ணியே வரல, தொடச்சிட்டு இங்க பாரு. இந்த பிள்ளை பாரு, உங்களுக்கு அப்பாவே தெரியலையா? சோமா இன்னும் கொஞ்சம் சோமா இன்னும் கொஞ்சம் சாரிடா. பாப்கார்ன் வாங்கிட்டு வரட்டான். நீங்க 2 பேரும் நடிக்கிற நடிப்பு அப்படி உட்காந்து பாக்குறேன் ஜாலியா. சிங்குக்குள்ள போட்டுட்டு சோகமா உனக்கு ஒழுங்கா இருக்குதுங்களா? உனக்கு என்ன சொல்லி கொடுத்த? சோகமா தானே இரு. இது தேவையா? நீ சோகமா இரு, அழு, நல்லா அழுவு. போதுமாறும் இதெல்லாம் பண்ணியா? சாரி காணா போயிட்டுனா அதோட நிப்பாட்டு. வாங்கி தருவோம், பாட்ட முடியும். வாங்கி தராரு. சரி வாங்கி தாங்க, ஒரு 1.5 கோடியில வாங்கி தாங்க. அவ்வளவுதானே. நீங்க காசு எடுத்து வைங்க. 1.5 கோடி நீ வாங்கி தாங்கன்னு சொன்னேன். கோடியில எல்லாம் நான் வாங்கி தரேன். சரி இன்னொன்னு பண்றேன், அது சரிங்களா? சிம்பிளா முடிஞ்சிடும். ஒரு 30,000 40,000 இருக்கும், சிம்பிளா முடிஞ்சிடும். ஒரு விஷ பாட்டில் மட்டும் லைட்டா ஒன்று வாங்கிட்டு வாங்க.
ஏய் வெச பாட்டில் எவ்வளவு தெரியுமா செயினுக்காக இவ்வளவு பேசுற நீ வெச பாட்டில் 500 அப்படியே நான் பேசுவேன் 500 600 வரும் வெச பாட்டில் நம்ம கிட்ட காசு இருக்கா கோடி கணக்குல செயின் கேக்குற அது ஓகே அது பிரச்சனை இல்ல அங்க 500 600 வரும் வெச பாட்டில் அதெல்லாம் காஸ்ட்லி ஆகும் அந்த மாதிரி எல்லாம் கேட்காத எங்கள்ட்ட கயிறு இருந்தா எடுத்துறாங்க அப்படியே தொங்கிடுறேன் கயிறு நம்ம வீட்டுல யூஸ் பண்றதுல ஒன்லி கம்பிகள் தான் ஜாலியா இருக்கீங்க 2 பேரும் சைனா காண அடிச்சுட்டு ஜாலியா உட்காந்து விளையாண்டுக்கிட்டு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் நான் அவர்கிட்ட பேசிட்டேன் அவர் தானே ஸ்க்ரீன் பண்ண வரும்போது எடுத்து தரேன் இருந்தாலும் சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற நான் பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணணும் நான் போய் பேசிட்டேன் இதுக்கப்புறம் என்கிட்ட என்ன வழி இருக்கு இது சோகமா இருக்க வேண்டிய அர்த்தமே இல்ல ஒழுக்கமா போய் ஹாலிவுட் படம் சரி அப்படியே உங்க செயின் இதெல்லாம் கட்டி கொடுங்க அதான் அந்த கோல்டு செயின் கட்டுங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்கேஜ்மெண்ட் இருக்கு ஆனா தர அதனால தான் கொடுங்க ஏய் என் செயின் கிடைக்கிற வரைக்கும் அதை கொடுத்துருங்க தயவு செய்து அதெல்லாம் தர முடியாது எப்படி தர முடியாது அப்போ உங்களுக்கு ஒண்ணுனா வலிக்குது இல்ல குத்துது இல்ல குடையுது இல்ல அப்ப எனக்கு ஒண்ணா நான் ஜாலியா இருக்கணும் அதெல்லாம் மறந்துட்டு சரிங்க அறிவு இருக்கா எங்க டீஷர்ட்டை மறைச்சிட்டு சிரிங்க என்னங்க துண்டு கிண்டு வேணுமா மூஞ்சில பத்தி சிரிக்கிறீங்களா நீங்க மட்டும் ஏன் சும்மா பாத்து நீங்களே சிரிங்க சிரினா கிச்சன்ல போய் சிரிக்கணும் ஹால் அவங்களுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டு தான் வெறி இருக்குல்ல அவனுக்கு போ அங்கிட்டு போய் சிரிச்சுட்டு சிரிப்புலாம் அது வந்து இயற்கையின் சூழ்ச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது அருண் சரி சரி கீழே நான் செத்து கிடப்பேன் அப்ப இயற்கை சூழ்ச்சியம்மா நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அருண் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க நாங்க அழுதுட்டு இருக்கு பாவம் அப்படிங்கிறாங்களா ரூமுக்குள்ள கதை சேர்த்துட்டு அதானே சொல்றாங்க நான் பார்க்காமலே சொல்லுவேனே அதை தூக்கி உள்ள போட்டாச்சு அப்படிங்கிறாங்களா அதை சக்சஸ் பண்ணி என்னன்னா பிரயோஜனம் சொல்ல இப்படிதானே உட்காந்துருக்கீங்க எனக்கு புரியல எனக்கே புரியல வந்து காணப்படணும் அவனோட தோட அங்க கோல்டு அது தோட அவுத்து காணப்பட வச்சிருப்போம் இதை காணப்பட எனக்கு என்ன கழட்டி தரேன் தாராளமா காணா போட்டு திருப்பி அதே கதையை விடுங்க அருணு இந்த செல்ஃப்ல வச்சிருந்தாரு கரெக்டா காக்கா வந்து இதை மட்டும் தூக்கிட்டு போயிடுச்சாரு தோட மட்டும் அப்படின்னு சொல்லுங்க நம்புறேன் காக்கா எப்படி வீட்டுக்குள்ள வரும் வாசல்ல வைங்க போய் பெருச்சால நினைச்சு தூக்கிட்டு போட்டோம் உங்களுக்கா கதை கட்ட தெரியாதே திவ்யா உனக்கு இது உங்களுக்கா கதை கட்ட தெரியாது சோகமா தான் இருக்கு பாவுண்டா ரொம்ப சோகமா என் மனசுலாம் உருகுது அப்படியே சோகத்துல மூஞ்ச பாரு பாவமா இருக்கு எனக்கு தெரியலையே பாவமா அப்ப நான் பாவமா இருக்கு சிந்தவன் பண்ணு நான் புலம்புறேன் மூஞ்ச பாவமா நான் புலம்புறேனே அதுக்கு என்ன மீனிங் அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப என் ஃபீலிங்ஸ் எல்லாம் காத்துல போட்டோம் அவங்க ஃபீலிங்ஸ் மட்டும் நல்லா இருக்கட்டும் பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் புலம்புவான் அதோட அவ்வளவுதான் நீ போய் வேலையை பாரு சரி நான் கிளம்புறேன் நான் ஊருக்கு கிளம்புறேன் இதுக்கப்புறம் ஆகாது நான் போறேன் போயிட்டு அம்மாட்ட போய் நான் சொல்றேன் இந்த மாதிரி தேவையில்லாதான் பாத்துட்டு இருக்காத அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க அதான் வந்ததுக்கு இப்படி பண்றீங்களே தேவையில்லாதான் பண்ணக்கூடாது ஊருக்குலாம் கிளம்பக்கூடாது உட்காரு அப்புறம் எங்க போறது எங்கேயாச்சும் நான் போட்டான் எதுக்கு காண அடிச்சதுக்கா ஆமா உங்களை நம்பி தானே கொடுத்தேன் உங்கள்கிட்ட தான் நான் பேசுறேன் வாயு இப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் அதுக்கு அமைதியா இருந்து சாதிக்கலாம் சொல்லிட்டேன் எனக்கு அந்த 2 ரீசனே என்னால ஏத்துக்க முடியாதுங்க என்னால 2 ரீசனுமே ஏத்துக்க முடியாது எனக்கு இப்ப அந்த ரீசன் நான் அக்செப்ட் பண்ணா இப்ப உடனே எடுத்துட்டாங்க நான் அக்செப்ட் பண்றேன் இல்ல நான் வந்து 10 நாள் கழிச்சு 11 நாள் கழிச்சு 12 நாள் கழிச்சு நான் பண்ணி தரேன் அப்படின்னா எனக்கு தேவையில்லாத விஷயம் சரி அப்ப உங்க மோதிரத்தை கழட்டி கொடுங்க என்கிட்ட அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால அவுக்க முடியலடா எனக்கு அவுக்க முடியல ஏய் எங்க போற ஏய் டேய் ஜிர்ரா நான் போறேன் விடுங்க நான் போறேன் எங்க போற அப்புறம் எங்க போறது இப்படி உங்களை நம்ப இல்லாத வேலைக்கே ஆகாது நான் கிளம்புறேன் போர் தானே நான் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுத்து நான் வச்சிருக்கிறேன் ஏய் உட்கார்றா இதுக்கு நான் டென்ஷன் அப்புறம் நீங்க உட்காந்து ஜாலியா விளையாண்டுகிட்டு இருப்பீங்க நான் உட்காந்து என் செயினை காண வச்சு ஜாலியா உட்காந்துட்டு இருப்பீங்க 2 பேரும் வைத்தியக்கார சட்டம் இருக்கு இப்ப இது எங்க இருந்து வந்துச்சு இந்த மைக் விளையாட்டு பண்றீங்களா இன்னொரு மைக் பேய் பிராங்க் என்ன வச்சு பேய் பிராங்க் பண்றேன் பண்றாங்க நீங்களே இப்படி பண்றீங்களா ஆனா என் சென்டிமெண்ட்ல விளையாடுறதா உங்களுக்கு வேலையா ஏன் வேற பிராங்கே கிடைக்கலையா இந்த ஏய் வேல்யூ அது கடக்குது விடுங்க இப்ப நீங்க பண்ணீங்களே இப்ப ஒரு கூத்து பண்ணீங்களே கேமரா எங்க இதுக்கெல்லாம் கேமரா அந்த பாரு இதுல 2 கேமரா
எந்த பிராங்குக்குமே நாங்க 2 கேமரா வச்சு இதுல உனக்காக 2 கேமரா. வாயை கண்ட்ரோல் பண்றேன். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சரி விடு விடுனா எல்லாருமே உன்னை பிராங்க் பண்ணுங்கறாங்க. அதனால நான் கிடைச்சேன். உன்னை என்னோட சென்டிமெண்ட் தான் கிடைச்சிச்சா? நாங்க எப்பறா விடுவோம்? உனக்கு அப்பானா எனக்கும் அப்பாதான். நம்புற மாதிரியே சொன்னீங்களே. ஆனா அதுவும் அந்த சைஸ்ல இருக்கு. அதுக்குள்ள அப்பதான் உன்னை பிராங்க் பண்ண முடியும். என்ன சொன்னா நீ பண்ணுவ அப்படின்ட்டு தான். எல்லாத்துக்கும் ஒண்ணு டென்ஷன் ஆயிடுவேன்னா செவுத்த குத்துவே இல்லனா சிரிச்சுவே தெரியாது. இந்த அடையாளம் அது வந்து அருண் வந்து கோவப்படுறதுக்கான அடையாளம். அது என்ன கதைனாக்கா, ஐயப்பன் கோயிலுக்கு நான் சபரிமலைக்கு போனப்ப தெரியாம பாவம் வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. நான் எடுத்த வீடியோ எல்லாம் இவன் ஏதோ டெலிட் பண்ணிட்டான். அப்போ வந்து நான் வேணும்னா பண்ணேன், நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு குத்திக்கிட்டான். அதான் கேவலமா இருக்குது. என் ஃபீலிங்ஸ்ல விளையாண்டு ரொம்ப கேவலமா இருக்குது. அந்த மைக் எங்கடி? எந்த பிராங்க்கும் நான் 2 கேமரா வச்சது இல்ல. அங்கிட்ட கிச்சன்ல அந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டியா? 2 கேமரா வச்சிருக்கேன் உனக்கு. ஏன் கண்டிப்பா சிங்க் அதான் ஸ்கெட்ச் போட்டு பண்ணிட்டீங்களே. எப்படி இது எதுக்கு என்கிட்ட கையில கொடுக்குறீங்க? அதை கொடுங்க. அதான் பண்ணிட்டீங்களே சம்பவம். கருத்தா பேச வச்சு வாயில இருந்து கெட்ட வார்த்தை எல்லாம் வர வச்சு எல்லா படத்தையும் வர வச்சு. ஐயோ இதுக்கு தெரியுதா காய்ஸ்? ரொம்ப எமோஷனலா ஒண்ணே விருட்டு வெளில போயிருவான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. டென்ஷன் ஆயிருவான், ரொம்ப டென்ஷன் ஆயிருவான். இவனை சென்சிட்டிவாவும் தாக்க முடியாது, கோவமாவும் தாக்க முடியாது. அதனாலதான் இவனை பிராங்க் பண்ணாம இவங்க காண அடிச்சாங்கனால தான் இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து நான் பேசி. நான்லாம் இருந்தேனேக்கா மண்டை அவன்தான் இருப்பாரு. அவரு அதோட ஒன்றிருப்பேன். அதோட மண்டை இப்படியோ வாயில எல்லாம் வண்ட வார்த்தையா தான் வந்திருக்கு எனக்கு. தனியா கூட்டிட்டு போய் திட்டுவேன். இவங்க லைட்டா ரூம்ல போய் கதவை சாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவேன். அவங்கள கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் தூக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க சொன்ன மாதிரியே வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப மாதிரி படப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா ஜெயிச்சிட்டீங்க. என்கிட்ட ஒரு பொருளை நம்பி குடுக்கறேன்னா அதை நான் எப்படி தொலைக்கிறேன்? அதனாலதான் யோசிச்சேன். இன்னும் அதுதான் இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ செயினை வர கழட்டிட்டு போனாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். என் கையால என்னமா யோசிச்சேன், பேசாம போயிட்டு நம்மளே ட்ரைனேஜுக்குள்ள போய் பொறுக்கி எடுத்துடலாமான்னு யோசிச்சேன். இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு யோசிக்க தோணும் தான். ஏன்னா அது அப்பா வாங்கி கொடுத்த செயின் எனக்கு ஓகே ஒத்துக்கிறேன். இந்த பிராங்க் ஒன்னே வந்து நிறைய பேர் இங்க பண்ண சொன்னாங்க. இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு எங்களுக்கு நீ சொல்ல வேணாம், அவங்களுக்கு நீ சொல்லு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. உன்னை பிராங்க் பண்ண சொன்னாங்க, தேங்க்ஸ் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. என் ஃபீலிங்ஸ்ல விளையாண்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா கிடைச்சிருக்கேன். இதுதான் கிடைச்சிச்சா? வேற எங்கும் வேற எதுவும் கிளைகள் இல்லை. அதனாலதான் ரொம்ப டென்ஷன் ஆனது. நாங்க ஃபர்ஸ்ட் ஃபன்னா ஏதாவது பண்ணலாம், பிராங்க் பண்ணலாம் யோசிச்சோம். கழட்டி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் ஆனா உண்மையாலுமே கழுவிருக்கா காய்ஸ்? உண்மையாவே எனக்கு இப்பதான் தெரியுது சத்தியமா. இது வரைக்கும் நான் இது வந்து அன்னைக்கு போட்ட அன்னைக்கு இப்படி பார்த்தது. இப்பதான் இந்த செயின் இப்ப எவ்வளவு வெளியா இருக்கு. ஆனா பொதுவாவே இது வந்து நாங்க எங்க ஃபேமிலில ஃபாலோ பண்ற விஷயம். நகை இந்த மாதிரி வெளிப்பொருள்லாம் வந்து எவ்வளவு சென்டிமெண்ட் இருக்கு தெரியுமா? அதனாலதான் இப்ப வெள்ளையா இருக்கான். சண்டே அப்போ இந்த செயின் நைட்ல காணா போயிருச்சு. அங்க போனா கன்ஃபார்ம் தர்ம அடி. அந்த கதை எனக்கு தெரியும். அஸ்வின் சொல்லிருக்கான், ஏதோ சண்டை பிரச்சனை ஆகி இந்த செயினும் எடுத்துட்டு வர செயினும் இந்த போனும் வந்தாலே வாடான்னு சண்டை, பசங்களுக்குள்ள சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான் என் முளக்கிக்கிட்டு. இந்த செயினும் அவளோட போனும் மிஸ் ஆயிடுச்சு. இவங்க அடிச்சுக்கிட்ட அடியில எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இங்க ஒரு பக்கம் அடி விழுந்துகிட்டு இருக்கு, இவனும் வாங்கிட்டு இருக்கான், சட்டை கிட்டலாம் கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு பையன் யாரோ ஒரு ஃபோன் எடுத்து கீழே விழுந்திருக்க மாட்டேருக்கு, அந்த ஃபோன் எடுத்து அஸ்வின் நம்பருக்கு ஃபோன் அடிச்சு, டே இந்த மாதிரி இந்த இடத்துல நான் என்னோட செயின் ஃபோன் விழுந்துட்டு எனக்கு என்ன பண்ணியோ தெரியாது, டே இல்லடா நீ அடி வாங்கிட்டு இருக்கடா, நான் வந்து ஹெல்ப் பண்றேன், அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே ஒரு ஆளை பார்த்துக்கிறேன், என் செயினையும் என் ஃபோனையும் எப்படியா எடுத்துட்டு வந்துடும் சொல்லி அப்படிலாம் அந்த செயினுக்காக சார் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அடித்தேன். அங்கே எனக்கு என்ன பண்ணாலும் சரி இந்த செயின் மட்டும் என் கையில வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஓகே செயினோட வந்தா நீ வாடா ஆசினி இல்லைன்னா வராதரா ஆசினிட்டாங்க. அதனால இந்த ஸ்டோரி இந்த செயின் ஸ்டோரிலாம் எனக்கு தெரியும். அதனால அந்த இதுலயே ரொம்ப சென்டிமெண்ட். இதுக்கு இந்த செயின் இந்த பிரேஸ்லெட்ல ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியும். இன்னொரு சென்சிட்டிவான விஷயம் ஃபோனு. ஆனால் கண்டிப்பா இந்த பிராங்கோட நிப்பாட்ட மாட்டேன்.
இன்னும் நிறைய உன்னை வச்சு அப்ப கண்டுபிடிச்சிட்டேன். பாப்பா எப்படி பாப்பமா இதை நீ யோசிச்சியா? இப்போ யோசிச்சு பார்க்காம நீ பண்ணது. அடுத்த தடவை உஷாராயிருவேன். பாப்பமா அடுத்த வருஷம் உன்ட்ட கழட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி போய் சட்டையை கழட்டி போட்டு துவைக்க போனாரு, சட்டை கிழிஞ்சிருச்சாருங்க. ஓகே गाइस, இந்த பிராங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிளான் போட்டது யாரு? இல்ல நான் ஐடியா அவள்கிட்ட கேட்டேன். நான் பிராங்க் நான் தான் பண்ண சொன்னேன். எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவன் என்கிட்ட வந்து ஐடியா கேட்டாருனே, நான் சொன்னேன் அவன் என்ன பண்ணாலும் ஒண்ணு ரொம்ப ஹெவியா கோவப்படுவான், இல்ல ரொம்ப சென்சிட்டிவா. திட்டிட்டேன், மன்னிச்சிருங்க மன்னித்தருளும் ஆண்டவரே, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். உங்களுக்கெல்லாம் நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். இதான் நீங்க வாங்க வேண்டிய திட்டு. அதெல்லாம் அவங்க மக்களாகி அவங்க வந்து உன்னை பிராங்க் பண்ண சொன்னாங்க. அதனால நான் தலைவரை பேசிருப்பீங்க. நீங்க அதெல்லாம் பீஃப் போட்டுருப்பேன். அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பேசலாம். கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது டென்ஷன் ஆயிடுச்சு லைட்டா, அதனாலதான். ஓகே गाइस, நீங்க கேட்ட மாதிரி அருணை வந்து பிராங்க் பண்ணியாச்சு. அருண் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி வெளில போறேன்னு சொல்லிட்டு போனா இழுத்து படி வரை போயிட்டா இழுத்துட்டு வந்தான். இல்ல அது செவுத்த நான் குத்தி இழுத்துட்டு வந்து தோணுச்சு, என் கையை வலிக்குது. செவுத்த குத்தலான்னு தோணுச்சு. இப்பதான் ரீசெண்டா குத்தி இந்த இடம்லாம் வீங்கி கிடக்குது எனக்கு. அதுக்கு அடையாளம் நான் காட்டிட்டேன். ஏன் தெரியுதான்னு தெரியல, அந்த போர்டுக்கு கீழே ஒரு வெள்ளையா இருக்கும். வேற இடத்துல குத்துனது, அதனால வலிக்குது. திருப்பி குத்துனா உடஞ்சிரும் இந்த கை. அது சரி. ஓகே गाइस, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்களாரையும் மீட் பண்றோம். உங்கள்ட்ட இருந்து பை பை சொல்லிட்டு போறது நாங்க உங்க மதன் திவ்யா அருண் 420. ஓகே गाइस, பை பை. இந்த கேமரா வச்சமே அத பத்தி எதுவும் சொல்லவே இல்ல. மேம் பால் ஆறிடுச்சு, போலாம். கேட்டா ஒருத்தர் திடீர்னு 2 கேமராடா உனக்கு.